30 வயசு ஆளா இருந்தீங்கன்னா, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால ரூ. 18,00,000 சேவ் பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு, நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே போறாங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 30 வயசு ஆரம்பிச்ச பிறகு தான் நெறைய பேருக்கு கமிட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து சொன்னது என்னன்னா, படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா, ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா, அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த 30ஸ்ல ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட்டா இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் தான் மணி மேனேஜ்மெண்ட்ன்றது வர ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறது, செலவு பண்றது இருக்குதோ இல்லையோ யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தாலும் கல்யாணத்தில செலவாயிருக்கும். பட் இதுக்கப்புறம் தான் ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகும். அத தாண்டி நம்மளோட கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் சுத்தி இருக்கவங்கலாம் கேட்கறது, இதெல்லாம் மேனேஜ் பண்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே நெறைய பேருக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா ஒரு 30 வயசுல இருக்கீங்க, 30ஸ்ல இருக்கீங்கன்னா, 40ஸ்குள்ள இருக்கிறவங்க என்ன மாரி பிரச்சனைகள சந்திப்பாங்க மணி மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா, அத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஃபினான்ஷியல் பிளானிங் முக்கியமா? இல்ல ஸ்டார்ட் பண்றது முக்கியமா? இந்த ஏஜ் குரூப்ல நெறைய பேருக்கு இந்த டைலமா தான் இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகரிக்கும். கல்யாணம் ஆயிருக்கும். ஆன பிறகு அடுத்த 1 ஆர் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்குள்ள டெலிவரி அண்ட் தென் பிரெக்னன்சி ரிலேட்டட் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா நெறைய பேருக்கு தாராளமா ஆகுது. அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதுக்கே நெறைய பேர் கடன் வாங்குற நிலைமைக்கும் போறாங்க. சில பேருக்கு ஆஃபீஸ்ல குடுக்குற பாலிசில மட்டும் தான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல கவரேஜ் இருக்கும். அதுவும் வந்து லிமிட்டெட். ஒரு 60,000ம் மேக்ஸிமம் 1,00,000 மேல கவர் ஆகாது. பட் நெறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போனீங்கன்னா, ஆவரேஜா 1 to 1.5 லேக்ஸ்லேருந்து அதுக்கு மேல கூட ஆகுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ அதனால யாரெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, கண்டிப்பா இந்த ஒரு எக்ஸ்பென்சஸ நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் சொல்றேன்னா, குழந்தை பிறக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் உங்க லைஃப்ல அதிகரிச்சுட்டே போகும். ஆஸ் அ ஃபேமிலி நீங்க, ஸ்பவுஸ், குழந்தை 3 பேரு தான். அண்ட் அடிஷனலா இன்னொரு குழந்தை இன்னொரு ஃபியூ இயர்ஸ்ல வந்ததுன்னா, இது இன்னொரு அடிஷனல் எக்ஸ்பென்சஸா உங்க ஃபேமிலில ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சம்பாதிக்கிறது பத்துமா, பத்தாதான்ற ஒரு கேள்விக்குறியில கூட போய் நிறுத்தலாம். ஸோ இந்த ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிக்கும்போது, நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இஎம்ஐஸ் அதிகரிச்சுட்டு போறோமா? இல்ல என்ன பண்றோம்? ஏன்னா இதெல்லாம் தான் வந்து லைஃப்க்கு தேவையான விஷயம் அண்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயம். கல்யாணம் ஆன உடனே ஒரு புது புது வீடு வாங்க போறேன், இல்லன்னா சொந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு நெனப்புல நம்ம ஒரு இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் கார்ல இருந்து இன்டீரியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐஸ் வாங்கும்போது, அடிஷனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆகும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மீட் அவுட் பண்றாங்க நெறைய பேர். ஸோ அதனால இஎம்ஐ வாங்குறத வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்றேன். அதுவும் ஹோம் லோனா இருந்தாலும் சரி, கார் லோனா இருந்தாலும் உங்களோட ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு? உங்க ஆஃபீஸ் சிச்சுவேஷன், இன்கம் சிச்சுவேஷன் 2 பேருமே ஒர்க் பண்றீங்களா? அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க யோசிக்கலாம். ஸோ இதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மேனேஜிங் த ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா, செகண்ட் பாயிண்ட் அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்கு. ப்ரூடென்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ப்ரூடென்ட் சேவிங்ஸ்னா வர இன்கம்ம வந்து நான் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும். அதாவது வர இன்கம்ல முதல்ல சேவிங்ஸு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற பாயிண்ட்ட கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னும்போது ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, ஒரு 10,000 to 20,000 ரூப்பீஸ் ஆஸ் அ ஃபேமிலி எடுத்து வைக்க முடியுதா? அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது வந்து அடுத்த 6 to 8 மந்த்ஸோ, ஒரு 10 மந்த்ஸ்க்கான எமர்ஜென்சி ஃபண்டா மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ, அந்த பணம் வந்து நீங்க 6 மந்த்ஸ் இல்ல 10 மந்த்ஸ்க்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு ரூ. 50,000 செலவாகுதுன்னா, ஒரு 8 மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,00,000 உங்க அக்கவுண்ட்ல இருக்கணும். அத முதல்ல எடுத்து வச்சீங்கன்னா தான், திடீர்னு வேலை போச்சுனாலும் சரி, இந்த மாரி ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது ஈஸியா உங்களால மீட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹேப்பி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ மீட் பண்றதுக்கான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான். நெறைய பேர் வந்து இந்த இன்கம் போனா நான் பிளான் பண்றேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அ இன்னொருத்தர் ஒரு கிளையன்ட்க்கு ஒரு மெம்பர் கால் பண்ணிட்டு, நான் வந்து மந்த்லி இன்கம் வந்து ஒரு 1.3 லேக்ஸ் மேல வருது. பட் ஆனா எதுவுமே வேஸ்ட்டா போகல. பட் ஆனா எதுவுமே கையிலயும் நிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது 1.3 லேக்ஸ்க்கும் எக்ஸாக்ட்டா கணக்கு சொல்றாரு. இதுக்கு இப்படியாவது மிஸ்செலேனியஸ் ஒரு 5,000 சேர்த்து 1.3 லேக்ஸ் ஆயிடுது சார். 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ற இன்கம் ஆஸ் வெல் அஸ் 2 பேரு அப்பா, அம்மாவையும் மேனேஜ் பண்ணணும். இது எல்லாம் தாண்டி சேலரி அண்ட் ஹேப்பி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு மாசத்துக்கு வெளியில போறதுன்னு ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னது முதல்ல உங்களுக்கு வேணுன்ற பணத்த எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5,000லேருந்து ஆரம்பிங்க. அத எடுத்து செகண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் நோக்கி போகலாம். இத வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்போ உங்களோட இன்கம் வந்து 1.3 லேக்ஸ் இல்ல 1.2 இல்ல 1.25 லேக்ஸ் தான்.
அந்த அமௌண்ட்டுக்குள்ளே உங்களால் எக்ஸ்பெண்டிச்சர் மீட் அவுட் பண்ண முடியுதா, என்ன பண்ணலான்றது யோசிங்கன்னு பிறகு பிளான் பண்ணிட்டு வரேன்னு போனாங்க. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. திங்க் பிக். அதாவது என்னோட காருக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வாங்கணும் அண்ட் வெக்கேஷன் போகணும். இந்த மாதிரி பெருசாக என்ன வேணால் யோசிங்க. பட் ஸ்டார்ட் ஸ்மால். முதல்ல சேவிங்ஸ் ஹேபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டும் வைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சேவிங்ஸை கண்டினியூ பண்ணணும். அதான் செட் பண்ணியாச்சே அப்படின்னு கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட் வச்ச பிறகு தான் நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாம் மைண்டுக்குள்ளேயே வந்து நான் வீடு, காரு, அது இதுன்னு இன்டீரியர் இவ்வளோ பெருசாக இருக்கணும், ஸ்மார்ட் டிவி எல்லாம் யோசிப்போம். அண்ட் வெளியில் போகணும், வெக்கேஷன் போகணும், இது எல்லாம் யோசிப்போம். பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அது யோசிக்கும் போதே வந்து எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக இருக்குது, இஎம்ஐ இவ்வளோ இருக்குது, இந்த இஎம்ஐ இந்த வருஷம் முடியுது, ஜுவல் லோன் இங்கே முடியுது, பிஸ்னஸ் லோன் இவ்வளோ நாள் இருக்குது, இதெல்லாம் தான் மைண்டுக்குள்ளே யோசித்து சரி இது அப்புறமா யோசிக்கலாம்னு தள்ளி போட்டுருவோம். இல்லை அதுக்கப்புறமா அடுத்த மாதம் இன்கம் இன்க்ரீஸ் ஆனோடனே பிளான் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் என்னென்னு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ 1ல் ஆரம்பித்து முக்கியமான ஃபினான்ஷியல் கோல் ரிட்டையர்மெண்ட். உங்களால் உழைச்சிட்டே இருக்க முடியாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் அண்ட் நீங்கள் இல்லாட்டியும் ஃபேமிலி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்டு எஜுகேஷன் பிளானிங், சைல்டு மேரேஜ், எமர்ஜென்சி ஃபண்ட், இதுக்கெல்லாம் முன்னாடி இன்சூரன்ஸ், டேர்மு, ஹெல்த்து முக்கியமாக வேணும், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இந்த 3 இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் வந்து முதல்ல ஃபினான்ஷியல் கோல்ஸாகவே இருக்கணும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ண தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற பணம் பத்துதா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் சேவிங்ஸ் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஃபினான்ஷியல் கோலில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முக்கியமாக வேணும், பசங்க எஜுகேஷனுக்கு வந்து இமீடியட்டாக கட்டணும், 4வது வருஷம் வந்து ஸ்கூலில் கட்டணும் அப்படின்னா அது ஓகேவா, அதுக்கு வந்து பணத்தை அலோகேட் பண்ணணுமா, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸாக, இல்லை பிஸ்னஸ்க்காக ஃபோக்கஸாக அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இதிலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பிளான் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக்ஸில் போட்டிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கும் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்களுமே வந்து ஆசைப்படுங்க, நானும் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஒரு கிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எஜுகேட் பண்ணி அவரை மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆக போகுது. பட் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகரில் என்ன தான் கிளாரிட்டி கிடைக்கும்னாலும் நம்மளால் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா ஆஃபீஸ் மாறணும் அண்ட் ஃபேமிலி மாறணும் அண்ட் பசங்க வந்து இப்போ தான் குழந்தை ஒரு வயசு ஆகுது, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால் உடனடியாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கான டைம் கிடைக்காது, அர்ஜென்சி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்காக இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்காக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிள் ஹேபிட் எது ஆட்டோமேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது எஸ்ஐபி தான். ஏன்னா நம்ம வந்து மாதம் என்னால் 5000 ரூபா போட முடியும். அது ஃபினான்ஷியல் பிளானிங் தான் பண்ணிவிட்டு போடணுன்றதுக்கு பதில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்குன்னு அலோகேட் பண்ணிவிட்டு முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 5000 ப்ராப்பராக மந்த் ஆன் மந்த் உங்களால் சேர்க்க முடிஞ்சதுன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு சேர்த்துருப்பீங்க. ஆரம்பிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு 18 லட்ச ரூபா சேவ் ஆகும்னு சொன்னேன். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் உங்களால் 10,000 ரூபா சேவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சீட்டு கட்டுவாங்க, கோல்டு சீட்டு கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சீட்டு கட்டுற பணம் வரும், அது ஏதாவது கோல்டாக வாங்கிடுவாங்க, இல்லை வீட்டில் வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை லேண்டாக வாங்கி போடுவாங்க. பட் அதை ப்ராப்பராக 10,000 ரூபா வந்து முதலீடு பண்ணுறீங்க, 20 வருஷம் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.33 கோடி கிடைக்கும். பட் அதை ஒரு வருஷம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்க. சீட்டு கட்டிட்டேன் சார், அது ஒரு வருஷம் முடியட்டோன்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு வருஷம் கட்டுற பணம் கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா தான். ஆனால் 20 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த 1,20,000 ரூபாயோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ இதுவே 2 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 34 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து லூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த 1.33 crores பதில் 18 லட்ச ரூபாய் கம்மியாகவோ இல்லை 1 கோடி ரூபாய் கம்மியாகவோ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ஸோ இதனால தான் இதுதான் டிலே காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பிக்கிறத முடிவு பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பற்றி எக்கச்சக்கமாக நம்ம ஆர்டிகல்ஸு, பேப்பரில், நியூஸில், வீடியோஸில், ரீல்ஸில் எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் காதில் விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அடுத்த ஸ்டெப்பு நகரத்துக்கு நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், அதாவது ஃபேமிலியில் இதர் குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை இஎம்ஐ பேர்டன் இருக்கலாம், மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி எக்கச்சக்க சுச்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். அண்ட் ஒன்று வந்து நான் 3 வருஷமாக யோசிக்கிறேன் ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ பொறுமையாக உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு
இயர் ஆன் இயர் ரிவ்யூவும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணணும், அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஸோ தட் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஜேர்னியை உடனே உங்களால் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும்.